பிராணமய கோஷம் ஸ்லோகம் 165. 5 கர்மேந்திரியங்களுடன் பிணைக்கப்பட்ட இந்த பிராணன் பிராணமய கோஷமாக ஆகிறது. அதனால் பரிபூர்ணமாய் நிரப்பப் பெற்று அதையே ஆத்மாவாய் கொண்டு அன்னமயமாகிய இவ்வுடல் எல்லா செயல்களிலும் புகுகின்றது. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இது 5 கர்மேந்திரியங்கள் எனப்படும். எதில் பிராண சம்பந்தம் உண்டோ அது செயல் புரியும். உடலில் எந்த பாகத்தில் பிராண சம்பந்தம் இல்லையோ அது செயல் புரியாது. கர்மேந்திரியங்கள் அன்னமய கோஷத்தில் இருந்தாலும் பிராணமய கோஷத்தில் அடக்கம். ஸ்லோகம் 166. பிராணமய கோஷமும் கூட ஆத்மாவன்று. வாயுவின் ஒரு உருவம். போவதும் வருவதுமாய் இருப்பது. வாயுவைப் போல் உள்ளும் புறமும் இருப்பது. எக்காரணத்தால் தன்னுடையதையோ வேறானதையோ ஒரு சிறிதும் பிரியமானதையோ பிரியமில்லாததையோ கொஞ்சமும் ஒரு பொழுதும் அறிவதில்லையோ அக்காரணத்தால் இது எப்பொழுதும் வேறொன்றினால் ஆட்டி வைக்கப்படுவது ஆகின்றது. மனதால் பிராணனை அடக்க இயலும் என்பது பிராணாயாமத்தால் விளங்குகின்றது. மனோமய கோஷம் ஸ்லோகம் 167. ஞான இந்திரியங்களும் மனதும் மனோமய கோஷமாக ஆகின்றன. என்னுடையது நான் என்ற பொருள் மாறுபாட்டிற்கு காரணமாக உள்ளது. அம்மனோமய கோஷம் வலிமை மிக்கது. நாமம் முதலிய வேற்றுமைகளை தோற்றுவிப்பது. அது எது முந்திய கோஷமோ அதை பூர்ணமாக நிரப்பிக்கொண்டு விரிந்து நிற்கிறது. எல்லா இந்திரிய வியாபாரங்களும் மனதின் வசப்பட்டவை. இந்திரியம் இல்லாமலும் கூட கனவில் இந்திரிய வியாபாரங்கள் மனதால் கற்பிக்கப்படுகின்றன. மனோமயத்தின் காரியம் நான் எனது என்ற அபிமானத்தினாலும் அதன் விளைவான சங்கல்ப விகல்பங்களும். இந்த பிராணமயத்தினும் வேறானது இதனுள் இருக்கும் மனோமய ஆத்மா. இது தைத்திரிய உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 168. 5 ஞானேந்திரியங்களாகிற 5 ஹோதாக்களால் தொடர்ச்சியாக ஹோமம் செய்யப்பட்ட விஷயம் எனும் நெய்யின் தாரையால் கொழுந்து விட்டெரியும் பலவகைப்பட்ட வாசனை என்னும் விறகுடன் கூடி மனோமயம் எனும் அக்னி பிரபஞ்சத்தை எரிக்கிறது. விஷயங்கள் சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் எனும் 5. ஸ்லோகம் 169. மனதைக் காட்டிலும் வேறான அவித்யை என்பது இல்லவே இல்லை. மனதே பிறவித் தலைக்கு காரணமான அவித்யை. அது அழிவடைந்தால் அனைத்தும் அழிவடையும். அது கிளம்பினால் அனைத்தும் கிளம்பும். சினமிரக்கக் கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிரக்கக் கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இது தாயுமானவர் பாடல். உண்ணும் மனம் கற்பூர உண்டை போலே கரைய மின்னும் ஆனந்த விளக்கே பராபரமே. ஸ்லோகம் 170. ஒரு பொருளும் இல்லாத கனவில் தன்னுடைய சக்தியால் அனுபவிப்பவன் முதலில் உலகனைத்தையும் மனதே சிருஷ்டிக்கிறது. அவ்வாறே விழிப்பு நிலையிலும் இதில் வித்தியாசம் இல்லை. அந்நிலையில் உள்ள இது எல்லாம் மனதின் விளையாட்டே. ஆடல் கண்டவனும் நீ, ஆடுகின்றவனும் நீ. போக்தாவையும் மனதே சிருஷ்டிக்கிறது. போகிய வஸ்து இல்லையேல் போக்தா என்று ஒன்று இல்லை. இந்த மனதாகிற தேவன் ஸ்வப்னத்தில் தன் பெருமையை அனுபவிக்கிறான். கண்டதும் காணாததும் கேட்டதும் கேளாததும் அனுபவித்ததும் அனுபவியாததும் உள்ளதும் இல்லதும் ஆன அனைத்தும் ஆகி அனைத்தையும் காண்கின்றான் தானே. ஸ்லோகம் 171. நல்ல தூக்கத்தின் போது மனது லயமடைந்து இருக்கையில் ஒரு சிறிதும் இல்லவே இல்லை. இது எல்லோருக்கும் நன்கு தெரிந்திருப்பதால் ஆகையால் இந்த புருஷனுக்கு பிறவிச் சுழலானது மனதின் கற்பனையேயாம், உண்மையில் இல்லை. ஸ்லோகம் 172. மேகம் காற்றால் கொண்டு வரப்படுகிறது. மீண்டும் அதனாலேயே கொண்டு போகப்படுகிறது. பிறவித்தலையானது மனதினால் கற்பிக்கப்படுகிறது. பிறவித்தலை நீக்கமும் அதனாலேயே கற்பிக்கப்படுகின்றது. ஸ்லோகம் 173. உடல் முதலிய எல்லா விஷயங்களிலும் பற்றை உண்டாக்கி ஒரு பசுவை கயிற்றால் கட்டுவது போல அதனால் புருஷனை கட்டுகிறது. பிறகு இவற்றில் விஷத்தில் போல வெறுப்பை நன்றாக உண்டாக்கி அந்த மனதே தலையினின்று இவனை விடுவிக்கின்றது.
குணம் எனும் சொல் கயிறு என்றும் இயல்பு என்றும் பொருள்படும். ஸ்லோகம் 174. ஆகையால் மனதே இந்த ஜீவனுடைய பந்தத்தையோ அல்லது மோட்சத்தையோ விளைப்பதற்கு காரணமாயுள்ளது. பந்தத்திற்கு காரணம் ரஜோகுணங்களால் அழுக்கடைவது. மோட்சத்திற்கு காரணம் ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாமல் சுத்தமாயிருப்பது. ஸ்லோகம் 175. விவேகம் வைராக்கியமாகிய குணங்களின் வளர்ச்சியால் பரிசுத்த தன்மையை அடைந்து மனது முக்திக்குரியதாக ஆகிறது. ஆகையால் புத்திசாலியான முமுட்சுவிற்கு அவ்விரண்டும் திடமானவையாக முதலில் ஆகவேண்டும். முதலில் விவேகத்தையும் வைராக்கியத்தையும் முதலில் சம்பாதித்து கொண்டு உலகில் பிரவேசிக்க வேண்டும். கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டில் பிரவேசிக்கும் முன் பாதரட்சைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம் 176. மனது என பெயர் பெற்ற கொடிய புலி விஷயம் என்ற வன பூமியில் உலவுகிறது. இங்கு முக்தியில் நாட்டமுள்ளவர்களான சாதுக்கள் எவர்களோ அவர்கள் செல்லக்கூடாது. ஸ்லோகம் 177. உடல் பிராமணன் க்ஷத்ரியன் முதலிய பாகுபாடும் பிரம்மச்சாரி கிருஹஸ்தன் முதலிய ஆசிரம பேதம் ஜாதி பேதங்கள் குணம் தொழில் காரணம் பயன் ஆகிய விஷயங்களை ஒன்று விடாமல் அனைத்தையும் ஸ்தூல வடிவாயினும் சூக்ஷ்ம வடிவாயினும் அனுபவிப்பவனாகிய ஜீவனுக்கு எப்பொழுதும் மனதானது உற்பத்தி செய்கிறது. ஸ்லோகம் 178. பற்றற்றவனும் அறிவு வடிவினனும் ஆகிய இவ்வாத்மாவை மயக்கத்திற்கு உள்ளாக்கி உடல் இந்திரியங்கள் பிராணன் முதலிய கயிறுகளால் கட்டி மனமானது தனது கர்மங்களிலும் அவற்றின் பயனை அனுபவிப்பதிலும் நான் என்னுடையது என்று இடைவிடாது அலைக்கழிக்கிறது. ஸ்லோகம் 179. ஆத்மாவல்லாததை ஆத்மா என்று கருதும் தவறுதலினால் மனிதனுக்கு பிறவிச் சுழல் ஏற்படுகிறது. அத்தியாச வடிவான தலையோ எனின் இந்த மனதாலேயே கல்பிக்கப்படுகிறது. ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய இரண்டாலும் கெடுக்கப்பட்ட அவிவேகியின் பிறவி முதலிய துன்பத்திற்கு இதுவே முதற்காரணம். ஸ்லோகம் 180. ஆகையால் உண்மையை உணர்ந்த ஞானிகள் மனதை அவித்யை என்று கூறியுள்ளார்கள். அதனால் மேகக்கூட்டம் காற்றினால் வீசுவது போல உலகம் அலைக்கழிக்கப்படுகிறது. ஸ்லோகம் 181. அந்த மனதின் தோஷத்தை நீக்கும் செயல் முக்தியை நாடுபவனால் நன்முயற்சியுடன் செய்யப்பட வேண்டும். இது பரிசுத்தம் அடைந்துவிட்டால் முக்தியானது கைத்தலத்தில் உள்ள பழம் போல் ஆகும். ஸ்லோகம் 182. விடுபட வேண்டும் என்பதொன்றிலேயே ஊக்கத்துடன் விஷயங்களில் பற்றுதலை வேருடன் களைந்து எல்லா கர்மங்களையும் துறந்து பிரம்மத்தில் நன்னம்பிக்கையுடன் எவன் ஸ்ரவணம் முதலியவற்றில் நிலை பெற்றவனோ அவன் புத்தியினுடைய ரஜோகுணத் தன்மையை நீக்கிவிடுகிறான்.